வறுமை நீங்கி செல்வம் பெருகிறதுக்கான வழி தான் ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை. உங்கள் வாழ்க்கையில் வறுமையை நீக்கிடும், செல்வம் வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போவீங்க. வெள்ளிக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7, மதியானம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 மகாலட்சுமியும் சுக்கிர பகவானையும் நினைத்து நீங்கள் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். நம்ம லக்ஷ்மி குபேரர் அப்படின்றது அவரை தான் நாம் வீட்டில் வைத்து வழிபடணும். மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும், சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கும். சுக்கிர பகவானால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? சினிமாவில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, அரசியலில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுடைய எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வந்து இந்த பூஜை செய்கிறதுனால வெற்றி பெற முடியும். ஓம் குருபியோ நமக. இன்று பக்த கோடிகளாகிய உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளும் மக்கள் வந்து எதுக்காக நீங்கள் இறைவனை வணங்குறீங்க? ஏன்னா இது தவறு சொல்லலை. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையானது பணம். பணம் இல்லைன்னா ஒரு மனிதன் பிணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழி, வறுமை நீங்கி செல்வம் பெருகிறதுக்கான வழி தான் இன்னைக்கான இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். 3 மந்திரங்கள், ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை உங்கள் வாழ்க்கையில் வறுமையை நீக்கிடும், செல்வம் வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அதுதான் சுக்கிர பூஜை. இந்த சுக்கிர பூஜை அப்படின்றது என்னைக்கு செய்யணும்? வெள்ளிக்கிழமையில் செய்யணும். சரி, இந்த பூஜைக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பூஜை எப்போ பலன் தரும் அப்படின்னா, நம்ம 3 விஷயங்களை பின்பற்றணும். 1 தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதே மேலே இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை. இது 3ஐயும் முதல்ல நாம் பின்பற்றணும். இதை நாம் மனசில் ஸ்திரம் ஆக்கிக்கிட்டு அப்புறம் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7, மதியானம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 இந்த நேரத்தில் இது சுக்கிர ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சுக்கிர பகவானையும் நினைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அந்த 3 மந்திரங்களையும் நாம் இந்த நேரத்தில் தான் பாராயணம் பண்ணணும். இந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க. ரொம்ப எளிமைதான். எளிய முறையில் இறைவனை அடைவது எப்படி? ஆகவே வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் முன்னாடி அல்லது குபேர மகாலட்சுமி படம், அதாவது இன்னைக்கு நம்ம பின்பற்றுறோம் தெரியுமா? நம்ம நிறைய குபேர பொம்மை வீட்டில் வச்சுருக்கோம். நிறைய சைனீஸ் வழிமுறையோடைய இதெல்லாம் நம்ம பின்பற்றி வீட்டில் வச்சுருக்கோம் தெரியுமா? அது கிடையவே கிடையாது. நம்ம லக்ஷ்மி குபேரர் அப்படின்றது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களா புகைப்படங்களில், அவரை தான் நாம் வீட்டில் வைத்து வழிபடணும். என்றைக்குமே நமக்கென்று ஒரு பாரம்பரியம், நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை நாம் எப்போவுமே விட்டுறக்கூடாது. ஆகவே நம்ம வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய குபேரர் இவர் தான். ஆகவே நாம் இன்னொரு நாட்டோடைய அவங்களுடைய பூஜை முறைகள் நம்ம பின்பற்றதை காட்டிலும் நம்ம பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த குபேர லக்ஷ்மியை வைத்து நாம் சுக்கிரஹோரையில் பூஜை செய்யும்போது யாருடைய அருள் கிடைக்கும்? மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும், சுக்கிர பகவானுடைய அருள் கிடைக்கும். சுக்கிர பகவானால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? சினிமாவில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, அரசியலில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுடைய எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வந்து இந்த பூஜை செய்கிறதுனால வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி படம் முன்னாடி நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து வெள்ளை பூக்களோ செவ்வரளியோ அல்லது இரண்டுமே கிடைக்கலன்னா ஏதோ ஒரு வாசனை பூக்களோ அதை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை கூறி நீங்கள் சுக்கிர வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வறுமை நீங்கி செல்வம் பெருகும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த துறையில் இருந்தாலும்
அந்த துறையில வெற்றி பெற முடியும். சரி, நான் வந்து வேலைக்கு போறேன், இந்த நேரத்துல என்னால வந்து வீட்டில் பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக செய்ய முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த சுக்கிர ஓரையில கண்ணை மூடி ஒரு 5 நிமிடம் அப்படியே தியானித்து கொண்டு இந்த மந்திரங்களை நீங்க சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பூஜை செய்யும் போது என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நம்ம வீட்டில் உட்காந்து பூஜை அறையில விளக்கேத்தி மலர் தூவி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் செய்து இதெல்லாம் நேரம் இருக்கிறவங்க பண்ணலாம். பாயாசம் அப்புறம் வந்து இனிப்புகள் வைத்து நீங்க வந்து நைவேத்தியம் செய்து வழிபடலாம். இது செய்ய முடியல, ஏதோ ஒரு சூழல் நான் வெளியில இருக்கணும் போது இருந்த இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி 6லேருந்து 7, 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9 இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில நீங்க மகாலட்சுமியும் சுக்கிர பகவானையும் குபேரரையும் நினைத்து நீங்க வழிபடும் போது கண்டிப்பாக உங்க வாழ்வில் முன்னேற்றமும் செல்வமும் வெற்றியும் நிச்சயம். ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் அஸ்மத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். ஓம் லக்ஷ்மி குபேராய நமோம் நமக. இந்த 3 மந்திரங்களையும் நீங்க பாராயணம் பண்ணணும். என்ன? சுக்கிரஹோரையில நீங்க வீட்டில் இருந்தா மகாலட்சுமியோட காயத்ரி, சுக்கிர பகவானுடைய காயத்ரி, லக்ஷ்மி குபேரருடைய காயத்ரி, இல்லைன்னா ரொம்ப எளிதா எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஓம் லக்ஷ்மி குபேராய நமோ நமக சொல்லி நீங்க மலர் தூவி, அல்லது மலர் இல்லை அப்படின்னா அக்ஷதை கலந்து நீங்க அதை தூவி நீங்க வந்து அர்ச்சனை செய்து நீங்க பூஜை செய்யும் பொழுது அல்லது இருந்த இடத்துலயே இந்த சோகங்களை கூறி நீங்க தியானம் செய்யும் போது கண்டிப்பாக உங்க வறுமை நீங்கி செல்வம் பெருகும், உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். சரி, குபேர பூஜை இன்னொரு முறை இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், குபேர விளக்கு ஏற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாம்பலத்தில் நீங்க அக்ஷதை கலக்கணும். அக்ஷதை எப்படி செய்யணும் அப்படின்னா, தண்ணீரில் மஞ்சள் கலக்கிறதுக்கு பேர் அக்ஷதை கிடையாது. எப்போவுமே சிறிதளவு அரிசி எடுத்து அதில் நெய் விட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு அதை நம்ம அழகாக கலரி பிசைஞ்சி அதை தாம்பாளத்தட்டில் நம்ம வந்து இப்படி அழகாக அதை சரிசமமாக வைத்து அது மேலே வெத்தலையோ அல்லது வாழை இலையோ வைத்து அதன் மீது 2 விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபடும் போது இன்னும் சிறப்பு பெறுவீர்கள். மகாலட்சுமியோட அருளும் பெறுவீங்க, குபேர பகவானுடைய அருளையும் பெறுவீங்க. ஆகவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லாருமே வறுமையை வென்று வாழ்வில் வெற்றி பெற்று செல்வம் சேர்த்து உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை எங்ககிட்ட தெரியப்படுத்துங்க. ஓம் லக்ஷ்மி குபேராய நமோம் நமக.